ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் த பிரியா லைஃப். ஆக்சுவலி இன்னைக்கு காலையிலேயே நான் கிளீனிங் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் கிளீன் பண்றீங்கலாம் ஒரே மெஸ்ஸா இருக்கு. இதெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறேன். யூ நோ வை? பிகாஸ் என்னோட அம்மா அப்பா இன்னைக்கு வராங்க. சில்லியோட செடி என்னோட அம்மா தான் வந்துட்டு இது எனக்கு நட்டு வச்சா. என் அம்மா அப்பா வர போறாங்க. அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் அவங்க வந்து என்னெல்லாம் பண்ண போறாங்க அண்ட் எப்படி என்னோட குழந்தைகிட்ட இருக்க போறாங்க, என் அம்மா அப்பா கிட்ட எத்தனை வேலை நான் வாங்குறேன்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்க போறேன். லெட்ஸ் கோ, கம் ஆன். இவர்கள் தான் என்னை பெற்ற அம்மா அப்பா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஓகே, அப்பா என் அம்மா. தாத்தா வச்சு ஐஷாட்டே பண்றாங்க மண்டையில பேண்ட் போட்டு. நீயா வேலை செய்யணும் குமாரே. நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் உலகமே நல்லா சேமமா இருக்கணும். அதுதான் தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஆயில் ஆக்சுவலி கொஞ்சம் நிறைய போட்டா இதுக்கு நல்லா இருக்கும். என் அம்மாவும் கூப்பிட்டுட்டே இருப்பா, அண்ணா வாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இங்க என் அம்மா திரட்டுவா, இங்க என் அப்பா பூரி போடுவா. என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, ஒரே கூத்தா இருக்கும். நான் பண்ணறத விட என் அப்பா பண்ணும்போது இந்த டேஸ்ட் எப்படி இது வருதுன்னே தெரியல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இது ரொம்ப சிம்பிள் டிஷ் தான், ஆனா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஆக்சுவலி அம்மா அப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவ். ஓகே, என் அம்மா அப்பாவால ஒரு இடத்துல சும்மா உட்காந்துட்டு அப்படி இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பா. என் அம்மா அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏதாச்சும் அப்படி இப்படி உட்காரும். பட் என் அம்மா ரொம்ப ரொம்ப ஆக்டிவ். டச் அவங்க வயசுக்கு கொஞ்சம் ஆக்டிவ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் மை அப்பா ஸ்டில் ஒர்க்ஸ். என் அப்பா ரிட்டையர் ஆயாச்சு, பட் ஸ்டில் ஹி ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு ஒர்க் சம்திங். ஏதாச்சும் வேலை பார்த்துட்டே இருக்கணும்னு தான் என் அப்பா யோசிப்பா. இங்க வந்தா என்னோட கேர்ள்ஸ் கூட எல்லாம் விளையாடுவா. எவ்ரிடே அப்பா பாத்தீங்கன்னா ஒரு 1 hour பூஜை பண்ணுவா. பூஜை பண்ணிட்டே இருப்பா. அப்படியே 1 hour உட்காந்து பூஜை. அதுல என்ன அப்படி ஒரு அடிக்ஷன் தெரியல. என் அம்மா கிட்ட பாத்தீங்கன்னா சூப்பரா கோலம் போடுவா. என் அம்மா வந்துட்டு கோலத்துல வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். அந்த காலத்துல இருந்தே அம்மா அந்த கோல காம்படிஷன் அந்த மாதிரி நிறைய கலந்துப்பா. இப்ப தானே காம்படிஷன் கலந்துக்க முடியாது, பட் ஸ்டில் என் அம்மாக்கு இந்த கோலம் போடுறது அவ்வளோ பிடிக்கும். ஓகே, அண்ட் என் அப்பாவுக்கு வந்து இன்னொரு ரொம்ப சூப்பர் டேலண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, செம்மையா குக் பண்ணுவார் என் அப்பா. என் அப்பாக்கு இந்த குக்கிங்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. நான் சொல்லியிருப்பேன், நீங்க அந்த காலத்துலயே ஏதாவது ஷெஃப் அது மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆளா வந்திருப்பீங்க. பட் எஸ், அந்த காலத்துல அந்த மாதிரியான ஒரு பாய்ஸ் எல்லாம் குக் பண்ணக்கூடாது அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இருக்கும் இல்லையா. பட் அதெல்லாம் அந்த ஸ்டீரியோ டைப்ல என் அப்பா உடச்சி வந்துட்டாரு. பட் அந்த டைம்ல அந்த ஷெஃப்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குன்னு அத்தனை தெரியாது. அதனால என் வீட்டுல வந்துட்டு இன்ஜினியரிங், டாக்டர் அப்படிதான் படிக்கணும் அப்படின்னு. ஆனா அதுவும் படிக்கல, MBA தான் படிச்சேன். சோ என் அப்பாக்கு இந்த மாதிரி குக்கிங்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால இன்னைக்கு என் அப்பா அம்மா வரட்டும். வந்த உடனே என் வேலையை குறைச்சிட்டு அவளுக்கு வேலையை நிறைய கொடுத்துட வேண்டியது. சோ இட்ஸ் டைம் ஃபார் them to come. அவங்களை கூப்பிட்டுட்டு உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசி அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. இவர்கள் தான் என்னை பெற்ற அம்மா அப்பா. ஓகே, அப்பா என் அம்மா. இது நான் பெற்றவ. ஓகே, இது நான் பெற்றது. ஓகே, இல்ல தங்கம். It's just for fun. Tell me about yourself. ஏதோ சொல்லுங்க. என் பேர் மஞ்சுநாதன். நான் வந்துட்டு இப்போ ரிட்டையர்டா இருக்கேன். நான் பேர பசங்களை பாத்துக்கிறதா என் வேலையா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. நீ சொல்லு. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ நான் என் அப்பா வந்துட்டு சூப்பரா சமைப்பா. அம்மா நல்லா பண்ணுவா. அப்புறம் பூரி மசால். சோ இன்னைக்கு இந்த பூரி மசாலா என் அப்பா பண்ண வைக்கிறதா வந்துட்டு பண்ண வைக்கிறதுக்காகவே அங்கேயே நீங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் ரொம்ப ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். சோ அதோட இன்னைக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி பண்ணி சூப்பரா காமிக்கிறது தான் மெயினான டாஸ்க். ஓகே, சோ லெட்ஸ் ஸ்டார்ட் அப்பா பூரிக்கு. ஓகே, கம். சோ என்னப்பா பண்றீங்க? ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு வேக வச்சிட்டீங்களா? ஓகே, நீ என்னமா பண்ற? மாவு பேசுறியா? மாவு போட்டு முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி சால்ட் போட்டு ரவை கொஞ்சம் போட்டு கோதுமை மாவையும் போட்டு நல்லா கொஞ்சம் சாஃப்டா அது பிசையணும். ஓகே, எப்பவுமே வீட்டுல சமைக்கும் போது என் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்துதான் சமைப்பாங்க. அப்பா ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி. பயங்கரமான வராச்சே. அம்மாவை தனியா விடவே மாட்டா சமைக்க. என் அம்மாவும் கூப்பிட்டுட்டே இருப்பா, அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணான்னு. ரொம்ப எப்போதுமே வந்துட்டு சமைக்கும் போது ஒன்னாதான் சமைப்பா.
எங்கயாவது வெளியில போறதுனா கூட ஒண்ணு. ஆமா, எங்கயா வெளில போறதுனா கூட ஒண்ணுதான் போவோம். நிறைய டிராவல் பண்ணுவாங்க அம்மா அப்பா. வருஷத்துல ஒரு கண்டிப்பா எங்கயாவது ஆமா வருஷம் அது எல்லாமே கோயில் டிராவல் தான். பட் மினிமம் 3 டிராவல்ஸ் ஷுவரா இருக்கும். அதுல ஒண்ணு வந்துட்டு எங்களோட குலதெய்வம். மீதி எல்லாம் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவா. நார்த்ல ரொம்ப நிறைய டிராவல் பண்ணுவாங்க அம்மா அப்பா. உஜ்ஜயினி. சோ பத்ரிநாத், கேதார்நாத், எங்க நிஷ்கல்ல இருந்து எல்லாம் போயிட்டு பூரி ஜெகநாத் நிறைய. என் அம்மா அப்பா வந்துட்டு வருஷத்துல அதுவும் நார்த்ல போயிட்டு டிராவல் பண்ணி அங்க போய் பாக்கணும்னு ரொம்ப இஷ்டம். அங்க என்ன இருக்கு அந்த கல்ச்சரை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் போயிட்டு வந்தோம். சோ அந்த கல்ச்சர் தெரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த பேசிக்கா இந்த ஆர்கிடெக்ட் பாக்குறதுக்கு சுவாமி நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் நான் டெம்பிள் சீரிஸ் நிறைய போடுறேன். தேவையான பொருட்கள் நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சியை நல்லா நசுக்கி வச்சாச்சு. வெங்காயத்தை வெட்டியாச்சு. ஓகே. ஆயில பாத்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கு. இது போட்ட உடனே இப்ப சாக்கு போட்டுட்டு நல்லா வதங்கின பிறகு இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கு. இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சிருக்கேன் என் அப்பா. எண்ணெயில கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கீங்க இல்லையா? ஆயில் ஆக்சுவலி கொஞ்சம் நிறைய போட்டா இதுக்கு நல்லா இருக்கும்ல. இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். ஆமா, நீ ஏதாவது ஹெல்ப் பண்றியா அப்பாக்கு? ஹெல்ப் பண்ணாம இருந்தாலே போதும். ஹெல்ப் பண்ணாம இருந்தாலே போதும். கரெக்ட். அவ்வளவுதான். இந்த மாதிரி அம்மா வந்துட்டு என் அப்பாவை இங்க விட்டுட்டு போயிடுவான். என் அம்மாக்கு சமைக்கிறத விட ஜாலியா இருக்கதான் பிடிக்கும். ஓகே. சோ இது வருது. இது வந்து மேஷ்டு பொட்டேட்டோ. கொஞ்சம் லைட்டா மஞ்சத்தூள். இப்ப நல்லா வதங்கிடுச்சு. ஆக்சுவலா தக்காளி ஆட் பண்ணா அது ஒரு டேஸ்டா இருக்கும். பட் ஏன் தக்காளி நான் ஆட் பண்ண மாட்டேன்னா ஹோட்டல் மசாலா மாதிரி இருக்கணும்ட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால அது ஆயிடுச்சு. இப்போ இதுல போட்டுட்டு இந்த வதங்கின பிறகு இந்த மேஷ் பண்ண பொட்டேட்டோவை இதுல போட்டுடணும். இது நல்லா கொதிச்ச பிறகு மேல 10 நிமிஷம் பெருங்காயம் போடணும். நான் பண்ணதை விட என் அப்பா பண்ணும்போது இந்த டேஸ்ட் எப்படி இது வருதுன்னே தெரியல. அது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கைக்கு ஒரு டேஸ்ட் இருக்குன்னு. அண்ணனுடைய கை பக்குவோம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அதே மாதிரி உப்புமா கூட என் அப்பா பண்ணாதான் அந்த டேஸ்ட் வருது. நேரம் கொதிக்கணுமா? அது மேல கொத்தமல்லி பெருங்காயம் போட்டிருக்கீங்கல்ல. A few moments later. சோ இங்க என் அம்மா திரட்டுவா, இங்க என் அப்பா பூரி போடுவா. இப்படிதான் இவங்க வேலை பார்க்கணும். அந்த வேலையில நடுவில் நிறைய சண்டை எல்லாம் நடக்கும். ஆமா, ஷேரிங் இஸ் கேரிங். ஆமா. ஓகே கேர்ள்ஸ், சாப்பிடலாமா? அந்த வெப்பன் சனி